அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று கூடி வைத்திருக்கிறான். அதுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் தினத்தோடு சேர்த்து இஸ்லாம் ஏவக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் கல்வி. அந்த கல்வியாளர்களை பாராட்டுவதற்காகவும் சேர்த்து அதோடு இந்த மனிதர்களுக்கு உதவி செய்தல், சேவை செய்தல் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. சமூக சேவைக்கு அத்திவாரமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை வாழ்த்துகின்ற அந்த விழாவையும் இணைத்து நடாத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எங்கள் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர வைத்தானே, அவனுக்கு எல்லா புகழும். உண்மையில் நான் வந்த நேரத்திலிருந்து பின்னுக்குத்தான் இருந்தேன். ஆடியன்ஸ்ட ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் கேட்கணும் இந்த ப்ரோக்ராமை பற்றி. காரணம் என்னன்னு சொன்னா, கரண் பைத்து எல்லாருக்கும் தெரியும், இப்பதான் வந்து மாஷா அல்லாஹ். இந்த நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கஹட்டோவிட்டாவின் கல்வி நேற்று இன்று நாளை. தலைப்பு நல்லா இருக்கிறது, தலைப்பை போட்டவர் சொல்லின் செல்வன் அல்லவா, மிக அழகாக இருந்தாலும் ஆனால் மிகப்பெரிய விடயங்களை சுமந்த ஒரு தலைப்பு. முக்காலத்திலும் கஹட்டோவிட்டாவை பற்றி சொல்வதாக இருந்தால் இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு போதாது. என்றாலும் சில விடயங்களை தொட்டு காட்டிவிட்டு செல்கிறேன். அதை தொடர்கின்ற பணி நிச்சயமாக நடக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் எனது உரையின் ஆரம்பத்திலேயே இந்த இடத்திலே சபையிலே நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு அரை மணித்தியாலத்தில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு அல்ல. ஹைர், இங்கு ஆரம்பத்திலே வருகை தந்த எல்லாரையும் நான் விழித்துக் கொள்கிறேன். ஒருவராக சொல்லி கொண்டு போனால் இன்னும் நேரம் செல்கிறது. எமது ஊர் கஹட்டோவிட்ட ஊர் 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு அழகான ஊர். இந்த ஊரின் பெருமையை தனிப்பட்ட ஆளுமைகள் நாடளாவிய ரீதியில், சர்வதேச ரீதியில் எடுத்துக்கொண்டு சென்று கஹட்டோவிட்டாவின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றனர். நேற்றைய கஹட்டோவிட்டாவின் கல்வி என்று சொல்கின்ற பொழுது மனிதாபிமானமுள்ள கல்வியலாளர்களை, அறிவியலாளர்களை உருவாக்கிய ஓர் ஊர் என்று சொல்வது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இன்று கல்வியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எமது ஊர் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் கல்வியலாளர்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதாபிமானமுள்ள கல்வியலாளர்கள், எனது கல்வியை கொண்டு அல்லது எனது பதவியை கொண்டு பிற மனிதர்களும் அதன் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு மிளிர்கின்ற கல்வியலாளர்கள் உருவாகிறார்களா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நேற்றைய கஹட்டோவிட்டாவில், அதாவது இறந்த காலத்தில் கல்வி கற்று வெளியான கல்வியலாளர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மனிதாபிமானமுடன் கூடிய கல்வியை கற்றிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் தன் மூலம் இந்த சமூகம் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இன்றைய கஹட்டோவிட்டாவை எடுத்துக்கொண்டால், இன்றைய கஹட்டோவிட்டாவின் கல்வியலாளர்கள் அதிகமான பேர் மனிதாபிமானத்தோடு கல்வியை கற்று நாங்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலும் அதிகமான பேர் ரிசல்ட்ஸுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிசல்ட்ஸ் என்பது, இங்கு நெய்னே எடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டும். இந்த புள்ளிகள் ஏ என்பதும் அல்லது எல்லா பரீட்சைகள் எடுத்துக்கொண்டாலும் புள்ளிகளை மையமாக வைத்துத்தான் இன்றைய கல்வி நிலை இருக்கிறது. ஆனால் எங்களுக்குரிய புள்ளியை இன்னும் ஒருவர் போடுவது சரியான ஒரு புள்ளி திட்டம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மாணவனும் கல்வியிலே பயணிக்க வேண்டும் என்ற ஆசை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அவருக்கான புள்ளிகளை அவரவர்களே இட்டுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய கல்வி நிலையை மேம்படுத்துவதற்காக நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணம் சரியானதா, நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை என்னுடைய முன்னேற்றம் இருக்கிறதா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தனக்கென்ற ஒரு புள்ளி திட்டத்தை வைத்திருக்க வேண்டும். இது ஆக முக்கியமான ஒன்று. இந்த இடத்திலே நம் மாணவர்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு இன்னொருத்தர் போற்ற மார்க்ஸ் எல்லாமே அது தற்காலிகமானதாக இருக்கும். இன்றைக்கு நைனே எடுத்த ஒருத்தர்
ஏ லெவல்ல 3S எடுத்தா அவரை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை. அல்லது ஏ லெவல் செஞ்சு 2 பாடம் ஃபைல் ஆகி 1 பாடம் சரி பாஸ் ஆன அப்படியானா கிளிக்கு 9 எடுத்தாங்க. அப்ப அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு 9 எடுக்க கொள்ள கௌரவம் விச்ச ஆக்கள் இப்ப எங்க? எனவே நாங்க என்ன செய்யணும்டா, எங்கட புள்ளிய, எங்கட மார்க்ஸ், எங்கட ரிசல்ட்ஸ் நாங்க போடணும். அதை எப்படி போடு? இன்றைய மாணவர்களுக்கு, இன்றைய கல்வியின் பாதையிலே செல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், முன்னேற்றம், ப்ரோக்ரஸ் என்றால் என்ன? தனக்கண்டு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். தனக்கண்டு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை நான் நெருங்கி இருக்கிறேனா? நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை, முந்தைய நிமிடத்தை விட இந்த நிமிடம் நான் எனது இலக்கை நோக்கி ஏதாவது ஒன்றை செய்து நான் நெருங்கி இருக்கிறேனா என்று ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு கல்வியலாளரும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இங்கு கல்வியலாளர்கள் என்று சொல்கின்ற பொழுதும், கல்வியை பொறுத்தவரையில் மனிதன் பிறந்தது முதல் அவன் கல்வியை பெற ஆரம்பிக்கிறான். அவன் இறக்கும் வரை கல்வியை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது பெறுவது மட்டுமல்ல, பெற்ற கல்வியை ஒழுங்கமைப்பது, பெற்ற கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துவது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய அடிப்படை போதனைகளில் ஆரம்ப போதனையை எப்படி இக்ரா என்றுதான் வருகிறது, வாசியுங்கள், ரீட். அடுத்தது என்ன? 2வது சூரா என்ன? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். 2வதாக அருளப்பட்ட சூரா. அங்கு எழுத்தை பற்றி, எழுதுகோலை பற்றி அல்லாஹ் கதைக்கிறார். என்னதான் புதிய கல்வி முறைகள் வந்தாலும், இன்று நிறைய சிஸ்டம் வந்து ChatGPT போன்று நிறைய சோசியல் மீடியாக்கள் ஊடாக, ஊடகங்களின் ஊடாக கல்வியை பெற முடியும். ஆனால் இந்த 2ம் தான் அடிப்படை, வாசித்தல், எழுதுதல். இஸ்லாம் ஆரம்பமாக குர்ஆன் முழு உலகத்திற்கும் நாளை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உள்ள போதனைகளை உள்ளடக்க வேண்டிய குர்ஆனுடைய ஆரம்பமும் வாசியுங்கள், அடுத்தது எழுதுகோள். வாசிப்பும் எழுத்தும் இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஆக முக்கியமான ஒரு 2 விடயங்கள். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளத்தான் வேணும். எப்படி என்றா, எவ்வளவு தான் நாங்க இப்ப இந்த பேச்சு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விரிவுரைகளுக்கு சின்ன லெக்சர் ஹாலுக்கு போனால், அதே நேரம் வேற வேற நீங்க அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு போனால், அங்க டீச் பண்ற ஆள் படிப்பித்துக் கொண்டிருப்பார், நீங்க இருப்பீங்க. இது படிப்பல்ல. கற்றல் என்பதே வாசிக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். அடுத்தது எழுதுவது. இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள் கல்வியலாளர்களால எந்த விடயம் சொன்னாலும் கட்டாயம் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு யுத்தத்துக்கு போற வீரன்ட்ட எதிரியை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமும், எதிரியின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயமும் இருக்க வேண்டும் என்பது போல ஒரு மாணவரிடத்திலே கட்டாயம் ஒரு பேனாவும் ஒரு தாளும் இருக்கவே வேண்டும். அவன் எங்க போறாலும் சாக்குள்ள இருக்கணும். எங்க சரி ஒரு இடத்துல பேனாவும் ஒரு தாளொன்னையும் வச்சுக்கொள்ளணும். யார் என்ன சொன்னாலும் அதை நான் குறித்து வைத்துக் கொள்வேன். இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கி அதெல்லாம் எழுதி கொள்ள தேவையில்லைன்னு நீங்க நினைப்பீங்க. நான் அந்த அனுபவத்திலே சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அல்லது 2 நாளைக்கு பிறகு மறந்து. எனவேதான் மாணவர்களாக இருக்கின்றவர்கள், கல்வி பயணத்திலே போகின்றவர்கள், இன்றைய சமூகத்துக்கு நான் சொல்கின்றேன், எழுத்தும் வாசிப்பும் ஆக முக்கியம். அதற்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ, இன்னைக்கு போன்ல நிறைய விஷயம் வருது, வாசிப்பின் ஊடாக நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் நல்ல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு, எங்களுக்குரிய புள்ளிகளை நாங்களே போட்டுக் கொள்வதற்கு மிகச்சிறந்த இந்த ஊடகம் எக்காலத்துக்கும் பொருந்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அந்த காலத்திலும் பொருந்தும், இன்றும் பொருந்தும், நாளையும் பொருந்தும் இந்த வாசிப்பும் எழுத்தும். இன்று இந்த கல்வியலாளர்கள் நீங்க தனிப்பட்ட முறையில பேசி பாருங்க, அவங்களும் சொல்லுவாங்க அவனோட முன்னேற்றத்துக்கு காரணமாக வாசிப்பையும் எழுத்தையும். அடுத்த விடயம், இந்த அறிவு பயணத்திலே நாங்கள் பயணிக்கின்ற போது, இன்றைய காட்டோவிட்டா என்று சொல்கின்ற போது நான் இங்கு பொதுமைப்படுத்தி பேசுகிறேன். இன்றைய மாணவர்கள் இந்த கல்வி பயணத்திலே போகின்ற போது நிறைய பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் உள்வாங்குகிறார்கள். அவர்கள் சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய கல்வி நிலை, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த கல்வி நிலை. அந்த போட்டித்தன்மை வாய்ந்த கல்வி முறைக்கு நாங்கள் எங்களை இசைவாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பெரும்பாலான எல்லா மாணவர்கள். எனவேதான் மாணவர்களுக்கு
கல்வி, அறிவு, புள்ளி இதுகளுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருக்கிறது, தெளிவில்லை. எனவேதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த இப்ப ஓலவல் படிச்சுன்னு சொன்னா ஓலவல்ல 9 எடுக்கிறது, 75க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறது தான் எங்கட அந்த அந்த ஷார்ட் டைம் விஷன், இலக்கு. ஆனா இது எங்கட வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கான அறிவை தேடிக்கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபர்து. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். எல்லா முஸ்லிம்களுக்கும் அறிவை தேடுவது ஃபர்லானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லோருக்கும் தெரியும் ஃபர்ல் என்றால் என்ன. உட்டா ஃபர்ல உட்டா அதுக்கு தண்டனை இருக்கிறது, அதுக்கு நாளைக்கு கேள்வி இருக்கிறது. இப்ப நாங்க படிச்சாம இருந்தால் எங்களுக்கு நாளைக்கு கேள்வி இருக்கிறதா? அப்படி என்றா எல்லா பாடத்தையும் எல்லாரும் படிக்கணுமா? இப்ப ஒரு என்ன அறிவை படிக்கணும், எது ஃபர்ல் என்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு சரியான பதில் என்ன? இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். இல்முல் ஹால், நிலைமைக்குரிய அறிவு, நிலைமைக்கான அறிவு. அப்படி என்றா ஒருத்தர் பிசினஸ் பண்ண போறார். அவர் பிசினஸ் பண்ண முந்தி இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் வியாபாரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எதை பட்டியலிடுகிறது, இஸ்லாம் ஆகுமாக்கப்பட்ட விடயங்களை எவ்வாறு சொல்லி தருகிறது என்று அவர் கற்பது அவருக்கு ஃபர்து. அதே போன்று வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு அவர் போறார், அல்லது ஒருவர் திருமணம் முடிக்க போறார் என்று வைப்போம். இப்ப திருமணம் சம்பந்தமாக ஒருவர் அதை பற்றி அறிவது அந்த நேரத்தில் அவருக்கு ஃபர்து. குடும்ப வாழ்க்கையில் இணைகிறார், மனைவிக்குரிய கடமைகள் எப்படி, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை பெற்றார்கள் எவ்வாறு செய்வது என்று அறிவது அந்த மனிதருக்கு ஃபர்து. எனவேதான் நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிவை, கல்வியை தேடுவது என்பது எல்லாரும் மௌலவல்ல 9 எடுக்கலாம், எல்லாரும் 3 எடுக்கலாம். இது இன்றைய சமூகம் வச்சிருக்கிற நிலைமை. ஆனா எங்களுக்குன்ற ஒரு சிஸ்டம் விளங்கிக் கொள்ளணும். என்னன்னா, நாங்க படிப்பது எங்களுக்காக. ஏன் நாங்கள் கல்வி கற்கிறோம்? இஸ்லாம் ஒரு மனிதனை சாதாரண பாமர மனிதனாக இருப்பதை விட ஒரு கல்வியலாளராக இருப்பதை விரும்புகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆரம்பமாக ஏவுவதும் கல்வியைத்தான். எனவே அந்த நோக்கத்துக்காக நாங்கள் கல்வி கற்கிறோம் என்ற எண்ணத்தில் கற்கின்ற பொழுது எங்களுக்கான ஒரு பாதையை அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தருவார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன். ஒரு மனிதன் அறிவை தேடி, கல்வியை தேடி ஒரு பாதையிலே செல்கின்ற பொழுது ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, அவனுக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான் சுவர்க்கத்துடைய பாதையை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி என்றா எங்களுக்குள்ள ஒரு விஷன், எங்களுக்குள்ள இலக்கு சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கான ஒரு மிகச்சிறந்த லேசான பல பாதைகளில் ஒன்றுதான் கல்வியை தேடும். கல்வியை தேடி ஒருவன் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை நெருக்கமாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் எங்களுக்கான அறிவு, எங்களோட வாழ்க்கைக்கான அறிவு என்ற ஒரு பெரும் பகுதி இருக்கிறது. அது இந்த ரிசல்ட்ஸோடு சம்பந்தப்படுவதில்லை, ஓலவலோடு ஏலவலோடு சம்பந்தப்படுவதில்லை, யூனிவர்சிட்டியோடு சம்பந்தப்படுவதில்லை. நான் பல்கலைக்கழகங்களிலும் இதை சொல்வதுண்டு. ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். அது யாரும் சொல்லப்படாது. நான் படிக்கிறாள் அல்ல, எனக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. பிறந்த எல்லா மனிதரும் ஏதோ ஒரு விதத்தில் கல்வியோடு தொடர்புடையவனாகவே இருக்கிறார். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த சமூகத்துக்கு நான் சொல்வது, நீங்கள் உங்களுக்கான ஒரு கல்வியை தேடுகின்ற ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை நீங்கள் கண்டறிய வேண்டும், அதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். அது இன்ஷா அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்திலே. அடுத்தது, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாளைய ஒரு சிறந்த சமூகம் ஒன்று உருவாக வேண்டும் என்றால், கஹட்டோவிட்டாக்கு மட்டுமல்ல, இங்கு பல ஊர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். நாளைய ஒரு கல்வியலாளர் சமூகத்தை உருவாக்குவது உங்களுக்கு தெரியும். அண்மையிலே ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்திலே இலங்கையிலிருந்து சென்ற ஜனாதிபதி அவர்கள் அங்கு பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்? அருண்குமார் திசாநாயக்கா அவர்கள் அழகா பேசினார். மனிதன் பிறந்தது முதல் இன்று வரை அனுபவிக்கின்ற மிகப்பெரிய சவால் இது. மனிதன் உருவான காலம் முதல் இன்று வரை மனிதன் அனுபவிக்கின்ற மிகப்பெரிய சவால் வறுமை என்று சொன்னார். வறுமையான ஆட்கள் கூடிக்கொண்டேதான் போகுது. பணக்காரன் கூடு, அதே நேரம் வறுமையா கூடு. இதுக்கு தீர்வு என்ன என்று அதுவும் அவரோட ஸ்பீச்ல அவர் சொல்றார், கல்வியை கொடுக்கிறது.
கல்வி. அப்ப அந்த இடத்துல கூட நான் அறிந்து கொண்டது என்னன்னா, என்ன கல்வியை, இந்த ஓலவல் கல்வி அல்ல, எல்லா மனிதனும் தன்னை அறிய வேண்டும், தான் இந்த சமூகத்தில் எந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும், இந்த சமூகத்திலிருந்து தான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சமூகத்துக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். அப்படி அவன் அறிந்து அந்த கல்வி அவன் பெறுகின்ற போது நிச்சயமாக அவன் வறுமைக்குள் மாட்டிக்கொள்ள மாட்டான், அவனுக்கேற்ற வாழ்க்கையை அவன் சரியாக சீராக அமைத்துக் கொள்வான். எனவேதான் நாளைய சமூகம் ஒரு சிறந்த கல்வியலாளர்களாக உருவாகுவதற்கு நிச்சயமாக இன்றைய நேற்றைய ஆளுமைகள் நாளைய சமூகத்திற்கு இது போன்ற பங்களிப்புகளை செய்ய வேண்டும். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாளைய தலைவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த நிகழ்வு. கௌரவிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பது. எல்லோருக்கும் சந்தர்ப்பம் இல்லை. டேலண்டான ஆட்கள் இருக்கிறார்கள், ஆளுமைகள் இருக்கிறார்கள், ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதனால முடங்கி கிடக்கிறார்கள். எனவே இன்றைய நேற்றைய ஆளுமைகள் நாளைய ஆளுமைகளை உருவாக்குவதற்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதாக முக்கியம். எங்கள் ஊருக்கு மட்டுமல்ல, எல்லா ஊருக்கும் நான் இதை ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எந்த தலைப்பை வரையறை செய்து கஹட்டோவிட்டாவின் கல்வி நேற்று இன்று நாளை என்ற ஒரு தனித்தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் குறைஞ்சது எனக்கு ஒரு மணித்தி அளவாக தேவை. நேஷனல் ஃபிளைட்ஸும் ஒரு வெச்சன். ஆனால் இன்றைக்கு ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. மீலாது விழாவில் நடந்த, மௌலித் நடந்த, அரசியல்வாதிகளோட கௌரவிப்பு, மாணவர்களோட கௌரவிப்பு, நிறைய உரை, டைமு கரண்ட்டும் வைத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தும் இவ்வளவு நேர்த்தியாக இந்த ப்ரோக்ராம் இருக்கிறது. எல்லோரும் ஒருத்தருக்குமே காத்தா தூக்கம் போறல்ல, பசி என்று சொல்ற மாதிரி நான் ஒருத்தர் சொல்லிட்டு வந்த பெண்ணுக்கு நான் பேசிக்கொண்டே கொள்ள ஆக்கள் பகுத்தப்படுப்பாங்களோ பசின்னு சொல்லியன். அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுமில்லை. எங்களோட ஊர் இன்னும் விழிப்புணர்வோடு கல்வி அறிவியை தேட வேண்டும், கல்வியலாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இங்கு பார்க்கின்ற பொழுதும் எண்ணிக்கொள்ள முடிகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாய்ப்பளித்தமைக்கு இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகள் நடாத்தப்பட வேண்டும். நடாத்தப்படுகின்ற போது எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். கல்வியலாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வு எங்கட ஊருக்கு, இந்த கஹட்டோவிட்டாவுக்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த சகல பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தது போல, இந்த உரையோட ஆரம்பத்தில் சொன்னது போல சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع، جئت شرفت المدينة مرحبا يا خير داع. أنت شمس أنت بدر أنت نور